Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard mathsல chapter 7ல exercise 7.1ல 20 second ஓகேவா 22 sums பார்க்க போறோம். Let A and B be two symmetric matrix. Prove that AB equal to BA. ஓகேவா let A and B two symmetric matrix கொடுத்துருக்காங்க. அவங்களே prove பண்ணணுமா AB equal to BA நம்ம prove பண்ணணும். If and only if and only if கொடுத்து AB is a symmetric matrix கொடுத்துருக்காங்க. இதுல ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், AB equal to BA கண்டுபிடிக்கணும். செகண்ட் கேஸ்ல if and only ifன்றத, அதாவது AB வந்து symmetric matrix எடுத்து அதை வச்சு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்மா, வெரி ஈஸி. நம்ம இதை வந்து நம்ம முதல்ல கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அதை முதல்ல எடுத்துப்போம். சொல்யூஷன் பார்ப்போமா. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டிரான்ஸ்ஃபர்ன்றது நம்மளுக்கு சிமெட்ரிக்னு சொல்லிட்டாங்க. ஏவும் பி சிமெட்ரிக்னு சொல்லிட்டா அப்ப ஏ டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஏன்றது தெரியும், பி டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு பின்றது தெரியும். ஓகேவா, இப்போ நம்ம கேஸ் 1 எடுத்துப்போம். கேஸ் 1ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் ஏபி ஈக்குவல் டு பிஏ, அதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். நம்மளுக்கு அதுல ப்ரூவ் பண்ணும்போது கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அந்த க்ளூ மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஏபி வந்து என்ன சொல்லிருக்காங்க, சிமெட்ரிக் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சிமெட்ரிக் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ சிமெட்ரிக்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா, சிமெட்ரிக்னா என்னது, ஏ டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஏ தான், பி டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு பி தான். ஓகேவா, அப்போ ஏபி சிமெட்ரிக்னும் போது ஏபி த ஹோல் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீ இது எப்படி எழுதலாம், இதை வந்து நீ ஏபின்னு ப்ரூவ் பண்ண. எப்படி பண்ணலாம், ஏ டிரான்ஸ்ஃபர் அது வந்து பி டிரான்ஸ்ஃபர் ஏ டிரான்ஸ்ஃபர் எழுதிக்கலாமா, ஈக்குவல் டு ஏபி. ஆனா நம்ம பி டிரான்ஸ்ஃபர் பின்னு போடலாம், ஏ டிரான்ஸ்ஃபர் ஏன்னு போடலாம். ஓகே, ஈக்குவல் டு ஏபி. அப்போ நம்ம ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதை எப்படி எழுதலாம், நீங்க ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு எழுதலாம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதுதான் கேஸ் 1. இப்போ கேஸ் 2 பார்ப்போமா. கேஸ் 2 ரொம்ப ஈஸி தாமா. ஏன்னா இது வந்து எதுக்கு அந்த மாதிரி கேஸ் 1 கேஸ் 2 இருக்கிறோம்னா, கொஸ்டின் கவனிங்க, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கொடுத்து ஏபி சிமெட்ரிக்னு செகண்ட் கேஸும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பண்ணுவோம். ஓகேவா, இப்போ ப்ரூவ் தட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி இஸ் சிமெட்ரிக்னு கொடுத்துருக்காங்க. ஏபி சிமெட்ரிக் கொடுக்கும்போது given ஏபி given ஏ பி ஈக்குவல் டு பிஏன்றது தெரியும் நம்மளுக்கு, அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை ஹோல் டிரான்ஸ்ஃபர் போட்டோம்னா ஏபி ஹோல் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது எப்படி எழுதலாம், பி டிரான்ஸ்ஃபர் இன்ட்டு ஏ டிரான்ஸ்ஃபர் எழுதலாம். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், சின்ஸ் என்ன தெரியும், ஏ டிரான்ஸ்ஃபர் வந்து ஏன்றது தெரியும், பி டிரான்ஸ்ஃபர்ன்றது பின்றது தெரியும். அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா, இதை எப்படி எழுதலாம், பி ஏன்னு எழுதலாம். அப்போ ஏ இதை வந்து நம்ம கொடுத்துக்கிறதுல இருந்து எழுதிக்கும். இந்த பிஏவை கூட நம்ம எப்படி எழுதலாம், ஏபின்னா எழுதலாம். ஏன்னா நம்மளுக்கு அது ஆல்ரெடி தெரியும். அப்போ ஏபி த ஹோல் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, ஏபின்னே வருது. இதுதான் கேஸ் 2. கிளியர். therefore ஏபி இஸ் ஏ ஏபி இஸ் என்ன சொல்லிருக்காங்க, இஸ் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். நம்ம இதை கிளியர் பண்ணிட்டோம். ஓகேவா, எல்லாருக்கும் புரியுதாமா. இதை நான் ரெண்டு கேஸ் 1 கேஸ் 2 எடுத்து ப்ரூவ் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணிருக்கேன், ஏபி கொட்டு பிஏ வச்சு ப்ரூவ் பண்ணிக்க. செகண்ட் கேஸ்ல ஏபி த ஹோல் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஏ டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஏன்னு தெரியும், பி டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு பி தெரியும். அவங்களே கொடுத்துருக்காங்க ஏபி வந்து சிமெட்ரி கொடுத்துருக்காங்க. அதை ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம therefore final answer in the AB the whole transfer equal to AB தான். ஓகேவா, ஏன்னா because என்னது, AB is a symmetric matrix கொடுத்துருக்காங்க. AB is a symmetric matrix. Clear? Thank you student.